ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளங்களில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பேசப்படுது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசப்படுது. அதில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நம்ம பொதுவாகவே பாம் டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கவே மாட்டோம். அப்பயே பார்த்துருந்தாலும் மூவிஸில் நிறையா பார்த்துருப்போம். அதுலேயும் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் பாம்பை டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு குட்டியாக இருக்க ஒரு உயிரினத்தை வச்சு பாம் டிடெக்ட் பண்ணுறாங்க. என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கஸ்ட், என்னன்னா வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை வச்சு தான் இப்போ வந்து பாம் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ இன்செக்ட்ஸ் இருந்தாலும் இந்த இன்செக்ட் அட்லீஸ்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை இந்த வாரம் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னாலே கொஞ்ச தூரம் நடந்தோடனே ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் ஒரு பேர்ட் வந்து 2 மாசமா பறந்துட்டே இருக்கும் அப்படின்றத இப்போ ஒரு ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேர்டில் வந்து அதோட விங்ஸில் ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பேர்ட் வந்து 2 மாசமா தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் ரெஸ்ட் எடுக்காமே பறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2.5 மைல்ஸ் அப் இந்த ஏர் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாளைக்கு 400 மைல்ஸ் வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்ட் வந்து 2 மாசம் பறக்குது அப்படின்றத வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நிறைய பேர் லைக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வேற கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாவ், ஆக்சுவலி பாலிடிக்ஸ் நடுவில் வந்து ஒரு பயாலஜி போஸ்ட் பண்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிகேட் பேர்ட்ஸ் வந்து அது சீக்கு மேல பறக்கும் போது அது ஃபுட்டை எடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஃபுட்டை எடுக்காது. மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபுட்டை எடுக்கும்போது, அதாவது ஃபிஷ்ஷை எடுக்கும்போது அதோட ஃபைட் பண்ணி இதை அதை கேட்ச் பண்ணிக்கும். இதுக்கு அந்த வேலை கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல அதோட ஃபோட்டோவோட ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. பொதுவாகவே கூகுள் வந்து நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்காகவும் பர்த்டேஸ்க்காகவும் அவங்களோட டூடில் மாற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு விஷயத்துக்காக மாற்றிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனோ 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி ஜூபிட்டரோட ஆர்பிட்டில் போய் செட் ஆயிருச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வாரம் கூகுளோட டூடில் வந்து மாற்றிருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஜூனோ பேஸ்ட் டூடில் வந்து கூகுளில் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த நிறைய பேர் நிறைய சைட்டில் பேசப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதை ஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்லை ஒரு சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்பர்ட் ஆல்ஃப்ரெட் அல்கோரே பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஒரு அமெரிக்கன் பொலிட்டீஷியன் ஆச்சு. இவரை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, இவர் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்டும் கூட. இவர் பாலிடிக்ஸை விட்டு வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு ப்ராமினன்ட் ஆத்தராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்டாக இருந்ததுனால இவர் ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட ஃபேஸ்புக் பேஜை எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 lakh people வந்து இவரோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ட்விட்டரில் 2 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இவருக்கு ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாவே இருக்கு. ஸோ இவர் போஸ்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.